நீர் படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கு தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த இடத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். எனக்கு நான் போகிற இடத்துல எனக்கு துணையாக இருந்து என்னை காப்பாற்றி எனக்கு சாப்பாடும் வஸ்திரமும் தங்க இடமும் கிடைத்தா போதும். திரும்பி வருகிற பொழுது நான் இந்த இடத்துல பலியிடுவேன். நீர் எனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் தசம்பாகம் கொடுப்பேன் என்று ஒரு பொருத்தனை செய்து அவன் புறப்பட்டு செல்லுகிறான். அப்போ தேவனுடைய ஆசீர்வாதம் அதெல்லாம் எல்லாம் இருக்கிறது. ஆனால் கையில் பைக்கு ஒன்றுமே இல்லை. சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்கிறது. ஆனால் கர்த்தர் அவனோடு பேசுகிறார். அதை தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான வனாந்தரமான சூழ்நிலையில் நான் அவனை கண்டேன். போகிற இடத்துல எனக்கு சாப்பாடு துணிமணி தங்க இடம் இருந்தால் போதுங்கிற எண்ணத்தில் அவன் போகிறான். ஆனால் கர்த்தர் அவனை சந்தித்து அவனுக்கு பெரிய வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். சொன்ன காரியம் நிறைவேற வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னார். அப்படியே திரும்பி வருகிற பொழுது 2 பரிவாரங்களோடு அவன் திரும்பி வருகிறான். இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் அடிமைத்தனத்தில் தவித்து கொண்டு இருக்கிற பொழுது மோசேக்கு முட்செடியில் தரிசனமாகி அவர் சொல்றாரு, என்னுடைய ஜனங்கள் தவிக்கிற தவிப்பையும் முறையிடுதலையும் கூக்குறுதலையும் நான் கேட்டேன். அவர்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க இறங்கினேன். அதனால நீ அவர்களை விடுதலையாக்க என்னுடைய சார்பில் பார்வண்டத்தில் பேச வர வேண்டும் என்று மோசேயை அழைக்கிறார். அப்போ இஸ்ரவேல் மக்கள் படக்கூடிய அந்த கஷ்டம், அந்த பெருமூச்சு கூக்குரல், ஆபிரகாமோடு பண்ண அந்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து அவர்களை விடுதலை ஆக்கும்படி தேவன் இறங்குகிறார். இப்போ விடுதலை ஆக்கி வனாந்தரத்தில் கூட்டி கொண்டு வருகிறார். வனாந்தரத்தில் கூட்டிகிட்டு வருகிற பொழுது, இப்போ உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை பெருமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும். 18வது வசனம், உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பேலனை உனக்கு கொடுக்கிறவர்.